Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீட் சைக்கிளிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன், மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட பிரெக்னன்சி ஸ்டோரியில சொல்லும்போது நிறைய பேர் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இப்போ எதுக்காக சீட் சைக்கிளிங் பத்தி ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் சைக்கிளிங் பத்தி நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்டில் சிலருக்கு புதுசாக ஃபாலோ பண்ணும்போது அதை பற்றி நிறைய டவுட் வருது. நீங்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடும். பட் ஸ்டில் புரியலன்றவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். சீட் சைக்கிளிங்க நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சீட் சைக்கிளிங் அப்படின்றது நம்ம 4 விதமான விதைகள சுழற்சி முறையில நம்ம எடுக்கிறோம். ஃப்ளாக்ஸு ஆளி விதை, பம்கின் பூசணி விதை, சிசமி எள்ளு, 4வது சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை. இந்த 4 விதைகள். இத 4ஐ வாங்கி ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின் 2 சொன்ன விதையும் ஓவலேஷன் வரைக்கும் மீதி 2 விதைகளையும் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கணும். நீங்க பேரு தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. இதை எப்படி பவுடர் பண்ணணும் எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இந்த கமெண்ட்க்கு கீழே நான் கொடுக்குறேன். இல்லைனா யூடியூப்ல ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி சீட் சைக்கிளிங்னு போட்டிங்கனாலே காட்டும். இந்த 4 விதைகளையும் நம்ம எடுக்கணும். இந்த விதைகள் எடுக்கும்போது இதோட பலன் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஓவலேஷன் ஆறதுக்கும் சரி, ஓவலேஷனுக்கு அப்புறமும் சரி ஹார்மோன்ஸ் தேவை. ஓவலேஷன் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும். ஆஃப்டர் ஓவலேஷன் ஓவலேஷன் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் வேணும். ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜெஸ்ட்ரான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்க்காக தான் இந்த சீட்ஸ் நம்ம எடுக்கிறோம். நீங்கள் இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த சீட்ஸ் ஆஃப்டர் ஓவலேஷனில் இருக்கிறத நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல் பாதி மட்டும் எடுக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்றது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு ஓவலேஷனுக்கு அப்புறமா டாக்டர் ஒரு 10 நாள், 5 நாள், 15 நாளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான். உங்களுக்கு என்ன மாத்திரைன்னு தெரியலன்னா, நீங்கள் வச்சிருக்க டேப்லெட் நேமை கூகுளில் போட்டு பாருங்கள். இது என்ன டேப்லெட்னு கூகுளில் போட்டிங்கனாலே அது என்ன ஹார்மோனா சத்தான்னு சொல்லும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் போடுறீங்கன்னா எள்ளும் சன்ஃப்ளவரும் ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் எடுக்கக்கூடாது. இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே இப்போ நீங்கள் மற்ற ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. பட் சிலருக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்குன்னா ஓவலேஷன் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜனும் கொடுப்பாங்க. அதையும் டேப்லெட் நேமை நெட்டில் போட்டு பாருங்கள். ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்னு இருந்துச்சுன்னா முதல் 2 ஆளி விதை பூசணி விதையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா போதுமான அளவு ஹார்மோனுக்கு உங்கள் டேப்லெட் டாக்டர் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த சீட்ஸையும் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயம் நம்பர் 1 முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன டேப்லெட் எடுக்கிறீங்க அதோட யூஸ் பாருங்கள். ஹார்மோன் டேப்லெட் இல்லைன்னா சீட்ஸ் எடுங்க. ஹார்மோன் டேப்லெட்டாக இருந்தால் சீட்ஸ் எடுக்காதீங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதக்கணக்கில் 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி எடுக்காதீங்க. சீட்ஸ் நம்ம ஹார்மோன்ஸ்க்காக எடுக்கிறோம். அதனால அதை ரொம்ப மாதக்கணக்காக வருஷக்கணக்காக எடுக்காதீங்க. ஒரு 3 மாதம் எடுங்க, 2 மாதம் கேப் விடுங்க, அகெயின் 3 மாதம் எடுங்க. கண்டினியூவாக இப்போ 6 மாதம் எடுக்கிறதுனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஹார்மோன்ஸ்க்காக எடுக்கும்போது நம்ம கேப் விட்டு எடுக்கிறது நல்லது. ஸோ 3 மாதம் எடுங்க, 2 மாதம் கேப் விடுங்க, அகெயின் 3 மாதம் எடுங்க. இது ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்க எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் போட்டிங்கன்னா எடுக்காதீங்க. ஹார்மோன் டேப்லெட் போடலை டாக்டர் கொடுக்கலன்னா இது எடுக்கலாம். இது இப்போ எடுக்கிறனால இப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் இது எடுக்கிறனால இப்போ எள்ளு எடுக்கிறோம் ஆஃப்டர் ஓவலேஷன் பீரியட் ஆகிடுமானா ஆகாது. குழந்தை ஃபார்ம் ஆகலைனா தான் பீரியட் ஆகும். குழந்தை ஃபார்ம் ஆகிடுனா அது ப்ரெக்னன்சியை ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரியே கருப்பு எள் எடுக்கணுமா வெள்ளை எள் எடுக்கணுமா டவுட் வரும். கருப்பு எள்ளே எடுக்கலாம். அதே மாதிரி சீட்ஸ் எடுக்கும்போது பாடி ஹீட் ஆகுமான்னு டவுட் வரும். சீட்ஸ் டைஜஷன் ஆகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் உடம்பு. அப்போ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சீட்ஸ் எடுக்கும்போதே நிறைய ஃபைபர் உணவு, ஃப்ரூட்ஸு, நிறைய தண்ணி இதெல்லாம் எடுக்கணும். ஸோ நார்மலாக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ட்ரீட்மெண்ட் போகிறவங்களும் நீங்கள் சீட்ஸ் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் போடுறவங்களா இருந்தால் எடுக்காதீங்க. கேப் விட்டு எடுங்க. சீட்ஸ் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே எடுங்க. எம்டி ஸ்டமக்ன்றது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஒரு 2 மணி 3 மணிக்கு கூட எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஈவினிங்க்கு மேலே எடுத்திங்கன்னா வயிறு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீட்ஸை நீங்கள் ஊற வச்சு எடுக்கலாம். நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். ஸ்மூத்தி கூட எடுக்கலாம். பவுடர் பண்ணி சாதத்தில் எள்ளு பொடி இந்த பருப்பு பொடி மாதிரி நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது கசக்கவே செய்யாது. நானும் இது எடுத்திருக்கேன். இது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கமர்ற வாடை அடிக்கும். ஏன்னா இந்த சீட்ஸு நட்ஸ் எல்லாம் ஒரு வாடை வரும்ல, அது மட்டும்தான் வரும். கசக்காது, எதுவுமே பண்ணாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் எடுக்கக்கூடிய முறை. இதை எடுத்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். 100 பேர் எடுக்கிறாங்கன்னா அதில் 2 பேருக்கு ப்ளீடிங் ஒரு மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரீசன்ட் டைமில் 1 வருஷமா 2 வருஷமா அந்த மாதிரி யாருமே சொல்லி நான் கேள்விப்படலை. ஒருவேளை வருது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ சீட் சைக்கிளிங் எடுத்து இரகுலர் ஆகுது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப ரேர். சீட் சைக்கிளிங் எடுக்கிறனால இரகுலர் ஆக வாய்ப்பே இல்லை. மேபி உங்களுக்கு ஒத்துக்கலைனாலும் சீட்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போவே ட்ராப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ நாள் தள்ளி போகும்போது சீட்ஸ் எடுக்கலாமான்னு டவுட் வரும். நாள் தள்ளி போகும்போது தாராளமாக எடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி போகுது அப்படின்னா ஒரு 5 நாள் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் விட்டுறலாம். பீரியட்ஸ் வர வரைக்கும் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.